ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி இன்ட்ராடேயில் பர்ஃபெக்டாக ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் இன்ட்ராடேயில் எப்படி அக்யூரேட்டாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சொல்லியிருப்போம். இதுதான் அந்த வீடியோ கோர்ஸில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,745 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தது. ஆக்சுவலாக 24,730 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ பக்கமாக இருந்தது, ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. எஸ்டர்டே லோ பக்கத்தில் இருக்குது, ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா, இங்கே இருந்தது. இப்போது 24,730 மார்க்கெட் இருக்கும்போது 24,700 அப்படின்ற கால் ஆப்ஷனும் 24,800 அப்படின்ற புட் ஆப்ஷனும் தான் இந்த மணி. இந்த ரெண்டு இந்த மணி ப்ரீமியத்தை நம்ம சார்ட்டில் எடுத்து வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வருதோ அதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, மார்க்கெட் எஸ்டர்டே லோ பக்கமாக இருந்ததுனால, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே இருந்ததுனால நம்ம போய் காலை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக காலை தான் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுத்தையும் நம்ம, அதாவது இந்த மணி கால் ஆப்ஷன், அதே மாதிரி இந்த மணி புட் ஆப்ஷன், ரெண்டு சார்ட்டையும் வச்சு நம்ம எதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருக்கோ அதில் போய் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது 24,700 கால் ஆப்ஷனில் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருந்தது. அதாவது 24,700 அப்படின்ற கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் தெளிவாக டச் ஆகிட்டு எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் ப்ரீவியஸ் க்ளோஸையும் அவனோட ஓப்பன் ப்ரைஸையும் ஆக்சுவலாக தாண்டினான். கால் மணி நேரத்தில், மார்க்கெட் கால் மணி நேரத்தில் எங்கே இருந்ததோ அந்த டைமில் இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் எஸ்டர்டே லோவே பிரேக் பண்ணாமல் இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். நடுவில் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது, அதையும் தாண்டிட்டான் இவன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் இவன் தாண்டுறான் அப்படின்னா இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். ஆக்சுவலாக வந்து கால் ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல், அதாவது ஐயை தாண்டாமல் கால் ஆப்ஷன் லோவை கீழே உடைக்கக்கூடாது, அதுதான் ரூலு. ஓகேங்களா, அதாவது புட் ஆப்ஷன் ஐயையே தாண்டலை, ஐயையே உடைக்கலை, ஐக்குள்ளேயே இருக்குது அப்படின்னும்போது கால் ஆப்ஷன் லோவுக்கு மேலே தான் இருக்கணும். சப்போஸ் லோவுக்கு கீழே இருந்தாலும் அது உள்ளே வந்துடும். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறோம். இதில் இன்டிப்த்தாக ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் இது எப்படி இருக்கும், எப்படி எடுக்கணும், எப்படி இன்டிப்த்தாக இதில் எப்படி என்னென்னலாம் க்ரியேட் ஆகுன்றதை சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஓகே. அப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆனது 24,700 என்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான். அதனால் 24,700ன்ற கால் ஆப்ஷன் தான் தெளிவாக லோ கிட்ட இருந்தது. இன்னொன்று, இவன் தான் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் இருந்தான். ஓகேங்களா, எப்போதுமே ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான்னா அவன் வீக்காக இருக்கான்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் ட்ரேடிங் லாங்குவேஜில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இருக்கிறான், ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னா அவனை கரைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இதே ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கீழே இருக்கிறான்னா அவனை தான் இன்றைக்கி கரைக்க போகிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. இது எப்படி வேணால் மாறும் டைமிங்கில். நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அவன் டார்கெட் கொடுத்தவொடனே திடீர்னு மேலே இருக்கவன் கீழே வந்துடுவான், கீழே இருக்கவன் மேலே போயிடுவான். அப்போ அவனை கரைக்க மாட்டாங்க, இவனை கரைப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதில் உள்ள எது இருக்கோ அதில் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அப்போது இவன் லோ கிட்டே இருந்ததுனால இவனை எடுத்தோம். நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இவன் தான் இருந்தான். ஏன் இவன் லோ கிட்டே இருக்கும்போது இவனை எடுக்கிறோன்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, அதனால் நம்ம இவன் லோ உடைக்கக்கூடாதுன்ற ரீசன்னால் எடுக்கணும்.
லோ லோ கிட்ட இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இவன் ஓப்பனை தாண்டும் போது எடுத்தால் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, 122 லோ, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 138. அப்போ 140ன்ற இடத்துல இவன் தாண்டும் போது நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டு எடுக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம 15 பாயிண்ட் தான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட். ஆக்சுவலாக இவன் ஒரே கேண்டிலில் 170 வரைக்கும் போனான். 140 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கேண்டில்லையே 170 வரைக்கும் போயிட்டான். அதாவது ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட்டும் செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட்டும் நம்ம பிடிப்போம். ஆனால் இவன் அந்த ஒரே கேண்டில் நம்ம 15 பாயிண்டில் கட் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட நம்ம கட் பண்ணியிருக்க முடியாது. அந்த 30 பாயிண்டில் தான் கட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரே கேண்டிலே போயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ இவ்வளோ பெரிய பாயிண்டெல்லாம் பிடிக்க முடியுமான்னு கேட்டால், இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். 2 லாட் வச்சுருந்தீங்கன்னா அப்போ ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணும்போது இந்த போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இப்படி தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஃபால், ஒரு ஐயை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆகிறான் மார்க்கெட். அப்போது இந்த ஃபால் மார்க்கெட் வந்து இன்சைட் மார்க்கெட் தானே. கால் வந்து லோ அடிக்காமல் லோ உள்ள வரானா இன்சைட் தான், மார்க்கெட்டும் இன்சைடு தான். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் இன்சைடில் இருக்கும்போது புட் ஆப்ஷனும் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போது அந்த டைமில் இருந்த இந்த மணி 24,900, ஆக்சுவலாக 24,900 என்ற சார்ட் இது தான். இவன் பாருங்கள், ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் சேம் அதே பேட்டர்ன் தான். அதாவது காலையில் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட் ஆஃபில் புட்டு வந்து ஐயை உடைக்காதனால கால் லோ கிட்ட இருந்தனா லோ கிட்ட இருந்தனா கால் எடுத்தீங்க. அதே மாதிரி கால் போய் ஐயை உடைக்கல, அப்போது புட்டு வந்து லோ உடைக்கக்கூடாது. அப்போ லோ கிட்ட வரும்போது இவனை எடுக்கலாம். ஓகேங்களா, அதனால தான் இந்த என்ட்ரி. ஓகேங்களா, 90ன்றது இடம் கரெக்டாக இவன் எங்கே வந்து திரும்புகிறான் பாருங்கள், 98 வந்து திரும்புகிறான். ஓகேங்களா, இங்கே இவனை எடுத்திங்கன்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் இருந்தவன். அது வரைக்கும் இவனை டார்கெட் வச்சுக்கலாம். ஒன்று ப்ரீவியஸ் க்ளோஸ், இல்லை ஓப்பன், இல்லைன்னா எஸ்டர்டே, அது வரைக்கும் தான் அவன் போவான். பார்த்தீங்களா, அது வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா, அகெயின் பாருங்கள், இவன் ஐயை உடைக்க முடியாமல் கீழே வரான். அப்போ திருப்பியும் போய் நீங்கள் கால் எடுக்கலாம். அந்த 3வது என்ட்ரியும் நம்ம எடுத்தோம் ஆல்ரெடி. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட் வந்து எப்போனா ஒரு டைம் கிடைக்கும். ஓகேங்களா, அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய மூமெண்ட்லாம் கொடுத்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் பையர்ஸால். ஓகேங்களா, ஆனால் பெரும்பாலும் கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் கொடுக்கும்போது பயன்படுத்திக்கணும். பாருங்கள், அப்போ அவன் புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காத போது திருப்பியும் நம்மளோட இந்த மணி கால் ஆப்ஷன் யார், 700 தான், 24,700. பாருங்கள், அதே இடத்துல வந்து திரும்புகிறான் பாருங்கள். சேம் இவன் ஓப்பன் 138, அதே இடத்துல வரும்போது, ஏன்னா இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கும்போது இவன் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, அப்போது இவன் புல் பேக்கில் வரும்போது இவனை எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த இறக்கத்தை நம்ம புட்டில் எடுத்துட்டோம். அப்போ திருப்பியும் இவன் வந்து ஓப்பனையும் லோவையும் உடைச்சானா உடைக்கல. இவன் எஸ்டர்டே லோவையும் உடைக்கல, ஒரு பெரிய கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் பண்ணுறான். அப்போ திருப்பியும் இங்கே ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், 3வது என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி நிறைய வரும். ஆனால் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டா 2வது என்ட்ரி போகக்கூடாது. ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்காதவங்க செகண்ட் என்ட்ரி எடுக்கணும். 3வது என்ட்ரிலாம் போகவே கூடாது. ஆக்சுவலாக இதுதான் ரூலு. இருந்தாலும் என்ட்ரி இதில் வர்றதை நம்ம காட்டுறோம். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி 3 என்ட்ரி ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தான். ஓகேங்களா, 3 என்ட்ரி சூப்பராகவே கொடுத்துருந்தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 என்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம எடுத்து முடித்தாச்சு. செகண்ட் என்ட்ரி ஒரு ரிவர்சல், அதுவும் இன்சைட் மார்க்கெட்டில் 2 சைடு தான் மூவ் ஆகும், 2 சைடு தான் ப்ரீமியம் கரையும். ஓகேங்களா, அப்போது நம்ம 2 என்ட்ரி எடுக்கலாம், இல்லை ஒரு என்ட்ரி எடுக்கலாம். 3வது என்ட்ரி போகக்கூடாது, தேவைப்பட்டால் எடுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம்தான். ஓகேங்களா, இதில் வந்து முக்கியமான விஷயம் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப பொறுமையும் இருந்தால் மட்டும்தான் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒன்ஸ் ப்ராஃபிட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மட்டும் மந்த்லி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் மெயின் வந்து டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் தான். ஓகேங்களா, ஓகே. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யார் வேணால் ஈஸியாக ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மெயின் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடமும் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற இடமும் தான் நம்ம அதை தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி என்ட்ரியில் இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் வந்தது. ஓகேங்களா, ஓகே. இது திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்.